ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து தாங்க வந்திருக்கு. இன்னைக்கான நிகழ்வில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாந்தோப்பில் போயிட்டு மாங்காய் திருட போன ஒரு 3 வாலிபர்களுக்கு அங்கே நடந்த அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப திகிலாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினிமா ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 வாலிபர்களுக்கு என்னதான் நடந்துச்சு, அவங்க எப்படி அந்த அமானுஷத்திட்ட மாட்டினாங்க, அதுலேருந்து எப்படி அவங்க விடுபட்டாங்க அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு சேலம் மாவட்டத்துலேருந்து தாங்க வந்திருக்கு. சேலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க, அதுவும் ரொம்பவே பசுமையான கிராமம். அந்த கிராமத்தில் 2005ஆம் காலகட்டத்தில் 3 வாலிபர்களுக்கு நடந்த அமானுஷ திகில் சம்பவம் தான். அவங்களோட பேர் என்னன்றது ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். ஜெயபிரகாஷ், விக்னேஷ், அதுக்கப்புறம் சக்திவேல். இவங்க 3 பேருமே அந்த ஊர்ல ஒன்னா வளர்ந்தவங்க தாங்க. ஒரே தெருவை சேர்ந்தவங்க தான். பக்கத்து வீடுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரே காலேஜ்ல தாங்க படிச்சிருக்காங்க, ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்பவே திக்கான ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கிறாங்க. இவங்க 3 பேரை விட இவங்க 3 பேரும் தான் எங்க போனாலும் ஒன்னா போவாங்க வருவாங்க. அதே மாதிரி தான் இவங்க அது வரைக்கும் போன எந்த இடத்துலயும் இவங்களுக்கு அமானுஷம் நடக்கலைங்க. இவங்க நமக்கு என்ன நடந்துற போது வா நம்ம அங்க போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா ஒரு இடத்துக்கு போறாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்குங்க. அந்த மாந்தோப்புல போயிட்டு மாங்காய் திருடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே அங்க போலான்னு முடிவு பண்றாங்க. என்ன நடந்துச்சுன்றத அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க, எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்க 3 பேருமே ஒரு நாள் அவங்க ஊர்லயே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குங்க, ஒதுக்குப்புறமா தான் இருக்கு. அந்த மரத்துக்கு அடியில இவங்க 3 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க சின்ன கூலி வேலைகளுக்கு தானே போறாங்க. அந்த காசு இவங்களுக்கு பத்தவே இல்லைங்க. அதனால இவங்க கொஞ்சம் பெரிய பணமா கொஞ்சம் அதிகமான காசு வர மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் அங்க இவங்களோட ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு. அதுக்கும் பக்கத்திலேயே கொய்யா தோப்பும் இருந்திருக்கு. இந்த 2 தோப்புல மாங்காய் சீசன் இருக்கிறதுனால மாந்தோப்புக்கு போலாண்டா, அங்க போயிட்டு அந்த மாங்காய்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதை நம்ம வெளியே விற்றோம் அப்படின்னா நிறையவே காசு கிடைக்கும்டா அப்படின்னு 3 பேரும் முடிவு பண்றாங்க. அப்படியே ஒரு நாள் நைட்டு எல்லாருமே அவங்களோட வீட்டுல போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 பேரும் அந்த முன்னாடி உட்காந்து பேசியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மரத்தடியில உட்காந்துட்டாங்க. எல்லாரும் தூங்கட்டும் அப்படியே ஊரே ஒரு 9 மணி 9:30 கிராமத்து சைடு எல்லாமே அவங்க தூங்குறாங்களோ இல்லையோ கதவை அடைச்சிருவாங்க. அதனால எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 10 மணி பக்கமா இந்த 3 பேரும் பேசிட்டே இருந்தவங்க அப்படியே மெதுவா எழுந்து அந்த ஒதுக்குப்புறமா உள்ள மாந்தோப்பை நோக்கி போறாங்க. அங்க மாந்தோப்புக்கு போற பக்கமா நெருங்கி போயிட்டு இருக்கும்போது இந்த சக்திவேல் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, டே அங்க வேணாண்டா, அங்க போனாவே ஏதோ அமானுஷம்லாம் இருக்கு, அங்க பேய் அந்த மரத்துங்களெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கடா, அங்க போக வேண்டாண்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மத்த 2 பேர் அந்த ஜெயபிரகாஷ், விக்னேஷ் அப்படின்றவங்க, டே அந்த பேயெல்லாம் சும்மா கட்டுக்கதடா, நம்மள மாதிரி ஆளுங்க யாரும் அங்க போய் மாம்பழம் பறிச்சிடக்கூடாது, அந்த மாங்காயெல்லாம் திருடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாண்டா கட்டுக்கதையா இந்த ஊர்ல வதந்தியை பரப்பி வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப பாரு யாருமே அந்த பக்கம் போறதே கிடையாது. அதனால அவங்கள வாட்ச்மேனும் வைக்க தேவையில்ல பத்தியா. அதே மாதிரி சுத்தியிலும் பாதுகாப்பு கம்பிகள் எதுவுமே போடல, சின்னதா முள்ளுவெளி மட்டும் தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த சக்திவேலை கன்வின்ஸ் பண்றாங்க. அப்பவும் இந்த சக்திவேல் அப்படின்றவருக்கு மனசே கேட்கலங்க. அங்க போக வேண்டாம், நம்ம அங்க போனா ஏதாவது ஆபத்துல மாட்டிக்குவோம்னு நினைச்சிட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் கம்பல் பண்ணதுனால அதையும் பெருசுப்படுத்தாம அப்படியே 3 பேரும் மெதுவா நெருங்கி போயிட்டாங்க அந்த மாந்தோப்பு பக்கமா. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம முன்னாடி உள்ள மரத்துங்கள்ல மாம்பழம் பறிச்சோம் அப்படின்னா அவங்க தோட்டத்துக்காரங்க ஓனர் அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, கடைசியில உள்ள மாமரத்துல போயிட்டு கடைசி லைன்ல உள்ள மாமரத்துங்களை போயிட்டு அங்க மாம்பழத்தை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம் அப்படின்னா அதை கண்டுக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு பெருசா தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால இவங்க 3 பேரும் நேரா அந்த முள்ளு வெளியெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு அந்த கடைசியில உள்ள மாமரத்து பக்கமா போறாங்க.
அந்த மாமரத்து தோப்புக்குள்ள பூந்ததுமே அவங்களுக்கு அந்த இருட்டு பயங்கர இருட்டா இருந்திருக்குங்க. ஒரு மாமர தோப்புக்குள்ள அதுவும் நைட் டைம்ல ஒரு 10 மணிக்கு மேல நம்ம போறோம் அப்படின்னா என்னதான் நிலா வெளிச்சம் இருந்தாலும் அந்த மரத்து அந்த இலைங்களோட அந்த கேப்ல வந்துட்டு அவ்வளவா அந்த வெளிச்சம் படாதுங்க. அதனால இவங்க 3 பேருமே கையில வச்சிருந்த ஒருத்தரோட மொபைல்ல டார்ச் ஆன் பண்ணிட்டு, ஏன்னா அந்த வெளிச்சத்துக்கு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது பாத்ரூம் போகிறதுக்காக வந்தா கூட தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால அப்படி ஒருத்தரோட டார்ச் மட்டும் அடிச்சுக்கிட்டு அதுவும் பாதி வெளிச்சம் மட்டும் தெரிகிற அளவுக்கு இவங்க மறைச்சு வச்சுக்கிட்டு தாங்க போறாங்க. போனவங்க நேரா கடைசியில ஒரு 10 மரம் இருக்குங்க. அந்த 10 மரத்துலயுமே ஃபுல்லா மாங்காய்கள் எல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வேற வேற மரத்துக்கு ஏறுறாங்க. ஏன்னா ஒரே ஆளே பறிச்சாங்க அப்படின்னா லேட் ஆகும், யாராவது வந்துருவாங்க அப்படின்னு பயத்துல 3 பேரும் 3 மரத்துல ஏறுறாங்க. ஏறினவங்க மாங்காய்கள் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டாங்க, பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டாங்க. அதுவும் இந்த செல்லு வெளிச்சத்திலேயே வச்சிருந்திருக்காங்க. பாதி காயும் பாதி பழம் எல்லாமே கலந்து பிச்சிருக்காங்க, கீழே போட்டுட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் போதுண்டா, இதுக்கப்புறம் நம்ம திருடணும் அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, வாடா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்திவேல் அப்படின்றவர் பயத்திலே இருந்திருக்காருங்க. அவர் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. மீதி 2 பேரும் மட்டும் அடுத்தடுத்த மரங்கள்ல ஏறி நிறைய மாங்காய்களை பறிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஓரளவுக்கு சின்னதா ஒரு சாக்கு பை எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பையில இந்த சக்திவேல் அப்படின்றவங்க அந்த மாங்காய்கள் எல்லாம் அள்ளி போட்டுட்டு, போதுண்டா ஃபுல்லா ஆயிடுச்சுடா, இதுக்கப்புறம் நீங்க பறிக்காதீங்கடா, வாங்கடா இதுவே போதுண்டா, இந்த மாங்காயை நம்ம எங்க கொண்டு போய் விற்கிறதுனே தெரியல, நீங்க இன்னும் பறிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டு மற்ற 2 பேரையுமே அப்படியே கீழே வர சொல்றாங்க. இவங்க அப்படியே மெதுவா அந்த மாங்காய்கள் எல்லாம் பொறுக்கி இவங்களோட லிங்கி வெட்டி தாங்க கட்டிருக்காங்க, அதுலயும் கொஞ்சம் மாங்காய்கள் எல்லாம் போட்டுட்டு மெதுவா இவங்க அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த மாங்காய் மூட்டைகள் எல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த மரத்துல இருந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த 10 அடி தூரத்துல இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கேக்குது. அதுவும் எங்க இருந்து கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க பழம் எல்லாம் பறிச்சாங்க இல்லையா, அந்த மாம்பழத்துக்கு அந்தாண்ட கொஞ்சம் தூரத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்குங்க. அந்த கிணத்து பக்கத்துல இருந்துதான் சத்தம் வருது. அப்படியே ஒரு பொண்ணு அப்படியே பயங்கரமா அழுதாங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப குடும்ப கஷ்டமோ இல்ல அடிபட்டுட்டாவோ எப்படி அழுவாங்க, அழுவாங்களா, அந்த மாதிரி அப்படியே அந்த கிணத்து பக்கத்துல இருந்து சத்தம் கேக்குதுங்க. நல்லாவே இவங்களோட காதுகளுக்கு நல்லாவே கேட்கற அளவுக்கு ஒலிச்சிருக்கு. இந்த நேரத்துல எந்த பொண்ணுடா இங்க வந்து அழுகுறாங்க, நம்மளே மாங்காய் திருட வந்தோம், இந்த பொண்ணு வேற எதுக்குடா இங்க வந்திருக்கோம், ஒருவேளை அந்த பொண்ணு நம்மளை பார்த்துருக்குமோ அப்படின்னு பயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே ஒரு மாமரத்துக்கு பக்கத்துல அந்த மாமரத்தை ஒட்டி அப்படியே ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. அந்த சத்தம் மட்டும்தான் நல்லா கேக்குது, அங்க எந்த ஒரு ஆளுமே கிடையாது, எந்த ஒரு பொண்ணுமே கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இருட்டுலதான் நமக்கு தெரியல, அதாவது அந்த மாந்தோப்பு இருக்கு இல்லையா, அந்த மாந்தோப்பை தாண்டி கொஞ்ச தூரத்துலதான் அந்த கிணறு இருக்கு. அந்த கிணறு வந்து ரொம்ப லாங்ல இருக்கிறதுனால தான் நமக்கு தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் மூட்டை வந்துட்டு ஒரு மரத்துக்கு சந்தில வச்சுட்டு இவங்க 3 பேரும் அப்படியே நெருங்கி போறாங்கன்னு கடைசியா உள்ள அந்த லைன்ல உள்ள ஒரு மாமரத்து பக்கம் அப்படியே நின்று அந்த கிணறு நல்லா தெரியிற அளவுக்கு அந்த இடத்துல நின்று பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த சத்தம் மட்டும்தாங்க பயங்கரமா அதிகமா கேக்குது. அதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்து ஹஸ்பண்ட் அடிச்சுட்டாங்கன்னா ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க. என்னடா என்னடா யாரா அந்த பொண்ணா இருக்கும், சத்தம் கேட்டுட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லி இந்த சக்திவேல் அப்படின்றவர் அப்படின்னு நடுங்கிட்டே சொல்றாருங்க. அப்போ இந்த ஜெயபிரகாஷும் விக்னேஷும் என்ன பண்றாங்கன்னா, டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஏதோ ஒரு பொண்ணு தான் நிஜமாலும் வந்திருப்பாங்க, ஏதோ குடும்ப சண்டைனால வந்திருப்பாங்களோ, ஒருவேளை இங்க வந்து தற்கொலை பண்றதுக்காக வந்திருப்பாங்களோ, என்ன காரணத்துக்காக இங்க வந்து அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறார். ஆனா இந்த சக்திவேல் அப்படின்றவர் ஆல்ரெடி இந்த மாமரத்து பக்கம் இந்த பேய்கள் எல்லாம் சுத்துது அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பேசி இவர் கேட்டிருக்காரு இல்லையா, அதனால அந்த பேய் தான் அழுவுது அப்படின்னு இவருக்கு பயம். அப்படியே 3 பேரும் ஒண்ணு சேர கை கோத்துக்கிட்டே மெதுவா நெருங்கி போறாங்க அந்த கிணத்து பக்கம். இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவரு, வாங்கடா சீக்கிரம், நம்ம போறதுக்குள்ள அந்த பொண்ணு கீழே விழுந்து தற்கொலை ஏதோ பண்ணிக்க போகுது, இந்த நேரத்துல நாம வேற பார்த்துட்டோம் அப்படின்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி மெதுவா அப்படியே வேக வேகமா அந்த கிணத்து பக்கம் போறாங்க. அப்படி போனவங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறமா தான் பெரிய ஷாக்கே நடக்குதுங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இந்த பொண்ணோட குரல் கேட்டு அப்படியே மெதுமெதுவா அந்த கிணத்து பக்கமா போனாங்க இல்லையா, அந்த கிணத்தோட கரையில நின்று இவங்க அப்படியே சுத்தி டார்ச் அடிச்சு பாக்குறாங்க, கிணத்துக்குள்ளேயும் டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அப்படி இவங்க அந்த கரைக்கு வந்ததுமே அந்த அழுகுற சத்தம் அப்படியே சடனா ஆஃப் ஆயிடுச்சுங்க. அந்த சத்தம் எதுவுமே கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் ஃபுல்லா டார்ச் அடிச்சு பார்த்தாங்களே, யாருமே கிடையாது, எந்த ஒரு பொண்ணுமே கிடையாது. ஒருவேளை இந்த மோட்டார் ரூம்ல இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் ரூமுக்கும் போறாங்க. அங்க போயிட்டும் அப்படியே கதவை திறந்து பாக்குறாங்க, அங்கேயும் யாருமே கிடையாது. சரி ஓகே, நமக்கு தான் அந்த மாதிரி கேட்டிருக்குண்டா, வேற ஒண்ணும் இல்லடா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா மீண்டும் அந்த கிணத்துல இருந்து இப்படி திரும்பினது தாங்க.
திருமணம் அடுத்த செகண்டே இவங்களுக்கு ஒரு அமானுஷம். இவங்க அங்க மாம்பழம் பறிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த தோட்டத்துக்குள்ள அப்படியே எதிரொலிக்கிற மாதிரி அதே அழுகிற சத்தம் அந்த தோட்டம் ஃபுல்லாவே கேக்குதுங்க. கேட்டதும் இவங்க அப்படியே 3 பேத்துக்குமே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்ச மாதிரி அவ்வளோ ஒரு பயம் ஆயிடுச்சுங்க. அப்படியே உச்சி தலையில இருந்து பாதம் வரைக்கும் அவ்வளோ ஒரு பயம் ஆயிடுச்சு இவங்களுக்கு. ஏன்னா இப்போதான் அந்த கிணத்து பக்கம் இருந்து அந்த சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. சடனா அப்படியே ஆஃப் ஆன சத்தம் இந்த தோட்டம் ஃபுல்லாவே கேக்குதே அப்படின்னு 3 பேரும் அப்படியே நடுநடுங்கிட்டாங்க. அப்போதாங்க இந்த ஜெயபிரகாஷ், விக்னேஷ் இவங்க 2 பேத்துக்கும் ஒருவேளை ஊருக்குள்ள சொன்னது உண்மையா இருக்குமோ, இந்த பெரியவங்கலாம் சொல்றது உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே மெதுவா இந்த சத்தம் கேட்கறத நீங்க கேட்டும் கேட்காம மெதுவா வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவரு இந்த பேய் நம்பிக்கையில இல்லாதவருங்க. அவரே கொஞ்சம் ஆடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே இவங்க 2 பேரையுமே சமாதானம் பண்ணி தைரியம் சொல்லி அந்த மாங்காயை வேற பறிச்சு வச்சுட்டாங்க இல்லையா, அந்த சாக்குல இருக்கிறத அந்த காலையில ஓனர் வந்து பார்த்துட்டாருன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். அதனால அப்படியே அந்த சாக்கு மூட்டையை எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள நுழையிறாங்க. அப்படியே தோட்டத்துக்குள்ள வந்தவங்க அந்த சாக்கு குறிப்பிட்ட இடத்துல வச்சாங்க இல்லையா, அந்த பைக்கு பக்கமா அந்த சாக்குக்கு பக்கமா வந்துட்டாங்கங்க. அப்படி வரும்போது அந்த சாக்கு மூட்டைக்கு மேல அப்படியே ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லா கருன்னு இருந்திருக்குங்க. அது ஆனா ஒரு பொண்ணோட தோற்றம் மட்டும் நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஃபுல்லா கருப்பா இருந்திருக்கு. அதுவும் அந்த மாங்காயெல்லாம் பறிச்சு போட்டுருந்தாங்களோ அந்த மூட்டைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும். அப்படியே அந்த மாங்காய் மூட்டையும் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை விட்டு வேகமா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்கங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த மாமரம் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அது பக்கமா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவர் அப்பதாங்க கண் கூட பேய பார்த்துட்டாரு இல்லையா, அப்போதான் இந்த விஷயம் எல்லாமே உண்மைதான், ஊருக்குள்ள சொல்ற அந்த பெரியவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், நாம தான் தப்பா புரிஞ்சுட்டோம் அப்படின்னு அவருக்கு அப்பதாங்க புரியவே ஆரம்பிக்குது. அதன் பிறகு இப்போ இவங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேய்கிட்ட மாட்டுனது. அதை விட இன்னும் பெரிய பிரச்சனை எதுன்னா, மாங்காயெல்லாம் பறிச்சு அந்த சாக்குக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, கண்டிப்பா அடுத்த நாள் காலையில அந்த ஓனர் வந்து பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஊருக்குள்ள எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மாட்டணும் அப்படின்னா பெரிய ஒரு இதாயிரும், போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இவங்க பயத்துல அப்படியே அந்த மாமரத்தோப்போட என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்து நின்று 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது, இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்படியே நம்ம ஓடிடலாமா, இல்ல அந்த மாங்காய் அந்த சாக்கை எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல சக்திவேல் அப்படின்றவரு, டேய் மாங்காய் வேண்டாண்டா, மாட்டினா கூட ஏதோன்னு சொல்லி சமாளிச்சிடலாம், ஆனா இந்த பேய்கிட்ட மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட உயிரே போயிருண்டா, வாங்கடா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாருங்க. ஆனா இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவருக்கு மனசே ஆறல, அந்த மாங்காயை பறிச்சிட்டோமே அப்படின்னு. அதன் பிறகு நீங்க 2 பேரும் இங்கே இருங்கடா, நான் மட்டும் போயிட்டு அந்த சாக்கை எடுத்துட்டு வரேன், கண்டிப்பா அந்த மாங்காயோட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெருங்கி டார்ச் லைட் வெளிச்சத்துல போறாருங்க. மாங்காய் மூட்டை வந்து அடுத்த மரத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னா, இவர் வந்துட்டு முன்னாடி மரத்து பக்கம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மரம் மட்டும் அப்படியே சலசலன்னு அந்த இலைங்கெல்லாம் பயங்கரமா ஆடுனா எப்படி இருக்கும். மற்ற மரங்கள் எல்லாமே அமைதியா தாங்க இருக்கு, எந்த ஒரு காத்து அடிச்சிருந்தாலும் எல்லா மரங்களும் தான் சேர்ந்து ஆடி இருக்கணும். ஆனா அந்த மரம் மட்டும், குறிப்பிட்ட அந்த மரம் மட்டும் பயங்கரமா ஆடி இருக்கு. ஆடுனதுமே இந்த ஜெயபிரகாஷ்க்கு கை கால்லாம் நடுக்கம் எடுத்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு அந்த சாக்கு மூட்டை பக்கமா போயிட்டு அந்த சாக்கு மூட்டையில கை வச்சுட்டேன். இவர் அந்த சாக்கு மூட்டையில அந்த மாங்காயோட சாக்கு மூட்டையில வைக்கிறாருங்க. சேம் அதே மாதிரி இந்த ஜெயபிரகாஷோட தோல் மேலையும் யாரோ கை வைக்கிறாங்க. வச்சதும் ஜெயபிரகாஷ் அப்படின்றவரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா திரும்புறாருங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதுக்கு பதிலா அந்த கருப்பான ஒரு உருவம், அதுவும் ஒரு பொண்ணோட உருவம் இந்த ஜெயபிரகாஷோட தோல் மேல இப்படி கை வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும். பார்த்தவர் அதே இடத்துல பயங்கரமா கத்திட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. சக்திவேல், விக்னேஷ் இவங்க 2 பேத்துக்குமே அடுத்து அந்த தோட்டத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கவே பயமா இருக்குங்க. ஏன்னா இந்த தைரியமா இருந்ததே ஜெயபிரகாஷ் அப்படின்றவர் தான். அவரே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு இல்லையா, ஆணு கத்துனாரு இல்லையா, இவங்களுக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்தது தெரியல, ஆணு கத்துனது மட்டும்தான் சத்தம் கேட்டது. கண்டிப்பா அந்த பேய் தான் ஏதோ பண்ணிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அப்படியே நெருங்கி கூட போகலங்க. அப்படியே விடிய அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஒரு 5 மணி ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு நல்ல வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த
அந்த நேரத்துல தான் இங்க அப்படியே இவங்க 2 பேரும் ஓடி போயிட்டு அந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவரை எழுப்புறாங்க. எழுப்பவே முடியல. அதன் பிறகு அங்க ஒரு கிணறு இருந்துச்சு இல்லையா, அந்த கிணத்துல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் அப்படின்றவங்க ஓடி போய் அங்க இருந்து தொட்டில இருந்து கொஞ்சம் அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஜெயபிரகாஷோட முகத்துல தள்ளிச்சு. அதுக்கப்புறமா அப்படியே மெதுவா இந்த ஜெயபிரகாஷ் எழுந்து உட்கார்றாரு. உட்கார்ந்ததுமே அவரு கேட்குற ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேய் எங்கடா போச்சு, அந்த பேய் நீங்களும் பார்த்தீங்களா அப்படின்னு தான் கேட்குறாரு. என்னடா சொல்ற, எந்த பேய்டா அப்படிங்கும் போது, அப்படியே டே இங்க இனிமே இருக்கக்கூடாதுடா, இந்த மாங்காயும் வேணாம் ஒன்றும் வேணாம், வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவர் தான் அந்த சாக்கு மூட்டையை போய் எடுத்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர். அவரே அப்படியே கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுடா, வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனது ஆச்சுடா, வாங்கடா இதையும் எடுத்துட்டே போயிடலான்னு 3 பேருமே அப்படியே மல்லு கட்டி அந்த மாங்காய் சாக்கோட தூக்கிட்டு போறாங்க. அதுவும் இவங்களோட ஊருக்குள்ள போயிட்டு இவங்களோட வீட்டுல யார் வீட்லயாவது வச்சோம் அப்படின்னா யாரோடது என்ன ஏதுன்னுலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு அந்த மாந்தோப்புல இருந்து கொஞ்சம் தூரத்துல பெரிய புதர் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அந்த புதர் பக்கம் அப்படியே அந்த மாங்காய் மூட்டையை அப்படியே மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்குள்ள போயிருக்காங்க. ஊருக்குள்ள போனவங்க அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்தவங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இவங்க ஜெயபிரகாஷ் அப்படின்றவர்கிட்ட 2 வீலர் இருக்குங்க. அவரும் அந்த மாங்காய் மூட்டையோட பக்கத்து ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த 3 பேருமே விக்னேஷ், சக்திவேல், ஜெயபிரகாஷ் 3 பேருமே கிளம்புறாங்க பக்கத்து ஊருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாங்காய்கள் எல்லாம் இந்த சந்தையில எல்லாம் விற்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தவங்க சும்மா வரல, அன்னைக்கு அந்த காசை வச்சு பயங்கரமா ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானோட தான் வந்திருக்காங்க. வரும்போதே அதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டாங்க. அது இந்த பாட்டில் எல்லாம் வாங்குறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கணும் இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஊருக்குள்ளே வராங்க. நைட் ஒரு 7 மணிக்கு தான் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மெதுவா இவங்களோட வீட்டுல கொஞ்ச நேரம் போயிட்டு அட்டண்டன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டே பண்ணி அங்க இருக்கிற மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம் அப்படின்னு 3 பேருமே கிளம்பி அங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குன்னு சொன்னலையா, மரத்தை சுற்றி அப்படியே சின்னதாக உட்கார்ற மாதிரி ஒரு மேடை மாதிரி இருக்குங்க. அதில் உட்காந்து தான் இவங்க 3 பேருமே பேசுவாங்க. ஊருக்காரங்களும் அங்கே உட்காந்து பேசுறது வழக்கம் தான். அப்படியே அவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கே போகலாம், இங்கே ஊருக்குள்ளே கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கும் தெரிஞ்சிடும், ஊருக்குள்ள யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா பயங்கரமாக அம்மாட்ட போய் போட்டு கொடுத்துருவாங்க, வீட்டில் போய் போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீண்டும் ஒரு தப்பான முடிவு பண்றாங்க. என்ன முடிவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாமரம் இருக்குல்ல, அந்த மாமரத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்துல பயங்கரமா இருட்டா இருக்குங்க. அதுவும் கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கும். அங்க அதிகமா ஆள் நடமாட்டம் இருக்காது. அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி இவங்க 3 பேரும் வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த சரக்குலாம் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அதையெல்லாம் அப்படியே எடுத்து யாருக்குமே தெரியாம அப்படியே வண்டியில வச்சுட்டு இவங்க 3 பேரும் அந்த இடத்த நோக்கி போறாங்க. அங்க போனோம் அப்படின்னா ஃபுல்லா புதர்கள் மாதிரி தாங்க இருக்கும், நிறைய இந்த அடர்ந்த மரங்களும் இருக்கும். அதனால அங்க யாரும் அதிகமா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு இடத்த மட்டும் அப்படியே காலாலேயே சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்கார்றாங்க. உட்கார்ந்தவங்க அப்படியே அவங்களுக்கு தேவையான அந்த பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முன்னாடி நாள் நைட்டு நடந்தது இல்லையா அந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சதும் இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவரு அப்படியே அவரை அறியாமலே முகத்திலையும் சரிங்க கை காலிலையும் சரி நல்லாவே பயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கை கால்லாம் பயங்கரமா நடுக்கமே எடுத்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த சரக்கெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஜெயபிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, என்னடா பெரிய பேய், அந்த பேய் என்ன என்னடா பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கும்போது அப்படியே பயந்து நடுங்கினவரு அப்படியே சரக்கடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே உளர ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் இந்த சக்திவேல் அப்படின்றவரு கம்மியா தாங்க குடிச்சிருக்காரு. அவருக்கு பயம் அதிகமா இருக்கு. இன்னைக்கும் ஏதாவது நடந்துருமோ, இவன் வேற இப்படி பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே நடுங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இந்த ஜெயபிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவரு வந்துட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்டா, யூரின் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு 10 அடி தூரம் தாங்க, அப்படியே இருட்டு தானே, மெதுவா நடந்து போயிட்டு அங்க யூரின் பாஸ் பண்ணிட்டு வரலான்னு போறாருங்க. அங்க போனவர் அப்படியே யூரின் பாஸ் பண்ணிட்டு அந்த இடத்துலயே அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே மெய் மறந்து நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நின்றுருக்காருங்க. என்னடா போனவன் இவ்வளவு நேரம் ஆகியும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அங்க கொஞ்சம் தூரத்துல தானே அந்த ஜெயபிரகாஷ் நிக்கிறாரு. அப்படியே அவர் நிக்கிறது நல்லா தெரியுது. என்னடா பண்றான், இவ்வளவு நேரமாவா போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு கிண்டலா பேசிக்கிட்டே விக்னேஷ் அப்படின்றவரு நெருங்கி போறாரு. ஜெயபிரகாஷ் அப்படின்றவரோட பக்கமா நெருங்கி போனதுக்கு அப்புறம் அப்படியே தோல் மேல கை வைக்கிறாரு.
வச்சிருக்காருங்க. அப்படி தோள் மேல கை வச்சதும் அந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். என்னடா இவன் யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன்னு போனவன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்னேஷ் அப்படின்றவருக்கு கை காலே புரியலைங்க. அதுக்கப்புறம் சக்திவேலுக்கு சத்தம் போட்டு அவரும் அங்கிருந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே இவரோட முகத்துல தெளிச்சு விட்டுட்டு ஜெயபிரகாஷை எழுப்புறாங்க. எழுப்பவே முடியலங்க. எவ்வளோ நேரம் இவங்களும் மயக்கத்துல இருந்து எந்திரிப்பான்னு பாக்குறாங்க, எழவே இல்லை. அப்படியே மணி ஒரு 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பா அப்பா அம்மா திட்டுவாங்களே, இவன் வேற எந்திரிக்க மாட்டானே, என்னடா பண்றது அப்படியே மண்டை குழம்பி போயிருந்திருக்காங்க அவங்க 2 பேரும். அப்படியே ஜெயபிரகாஷ் எழுப்பிட்டு இருக்கிற நேரத்துல மீண்டும் அப்படியே இவங்களுக்கு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஆள் வந்து அந்த காஞ்ச பில்லு மேலங்களா நடந்து வந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. ஆனா இவங்க சுத்தி டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க, யாருமே கிடையாது. அப்படியே கொஞ்ச நேரத்துல பயங்கரமா ஓன்னு அழுகிற சத்தமும் கேட்குது. அதுவும் ஒரு பொண்ணு அழுகிற சத்தமும் கேட்குது. என்னடா இது, இந்த சத்தத்தை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமேன்னு யோசனை பண்ணி பார்க்கும்போதுதான் இந்த சக்திவேலுக்கு புரிஞ்சிச்சுங்க. முன்னாடி நாள் கேட்ட அதே சத்தம் தான், அதே பொண்ணோட குரல் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிச்சு. இந்த சக்திவேல் அப்படின்ற நபர் வந்து பேயை பார்த்தாதான் பயங்கரமா பயப்படுவாரு. ஆனா இந்த சாமி விஷயத்துல எல்லாம் அடிக்கடி இவங்களோட வீட்டுல கோவிலுக்கு போனாலும் சரிங்க, இவரே தனியா கூட நிறைய டைம் கோவிலுக்கு போயிருக்காருங்க. அதனால அப்படியே இவருக்கு அந்த சாமி நம்பிக்கை இருக்கிற ஒரு காரணத்தினால மெதுவா இவருக்கு பிடிச்ச அந்த கடவுளை வந்து வேண்ட ஆரம்பிக்கிறாருங்க. ஆஞ்சநேயா, நீதான் என்னை காப்பாற்றணும், எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டு இங்கேருந்து நாங்கள் போனா போதும், நாங்கள் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிக்கிறாருங்க. அதன் பிறகு இந்த விக்னேஷும் அப்படியே இவர் வேண்டதை காதல கேட்டுட்டு அவரும் சேர்ந்து வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்களை எப்படியாவது காப்பாத்து கடவுளே ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த அழுகிற சத்தம் அப்படியே ஆக்ரோஷ குரலா மாறி, ஆவேச குரலா மாறி, அப்படியே நிறுத்துங்கடா, நீங்க தாண்டா என் பக்கம் வந்தீங்க, நான் உன் பக்கம் வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சத்தம்ங்க. அதுவும் ஒரு பொண்ணோட குரல் கணீர்னு கேட்குது. கேட்டதும் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயான்றத அப்படியே ஸ்லோகன் மாதிரி வாய் விடாம சொல்லிட்டே இருந்து, அதன் பிறகு இந்த ஜெயபிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு, ஆஞ்சநேயா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு மறுபடியும் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு அப்படியே எழுப்புறாங்க. எழுந்திருச்சு அந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவரு சுத்தி பார்த்துட்டு அந்த இடத்துல நிக்கவே இல்லைங்க. அப்படியே இவங்க 2 பேரும் அங்க உட்கார்ந்து இவர் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த மயக்கத்துல இருந்து எழுந்தவர் நிக்காம ஓட்டம் பிடிச்சு அவங்களோட ஊருக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டார். என்னத்துக்கடா இவன் இப்படி ஓடுறான், அதுவும் கத்திக்கிட்டே ஓடுறாரு. வந்துருங்கடா அதை விடாதுடா, வந்துருங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாரு. அதன் பிறகுதான் இவங்க 2 பேத்துக்கும் புரிஞ்சிச்சுங்க, இந்த ஜெயபிரகாஷ் சாதாரணமா மயக்கம் போட்டு விழுகல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே 2 பேரும் இந்த ஜெயபிரகாஷை துரத்தினபடியே அந்த பாட்டிலுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த சரக்கெல்லாம் அங்கேயே வச்சுட்டு, அந்த சைடு எல்லாமே அங்கேயே வச்சுட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் இந்த ஜெயபிரகாஷை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு வழியா இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மரத்துக்கு அடியில உட்காருவாங்கன்னு சொன்னல, அந்த இடத்துட்டு வந்து ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால அப்படியே அந்த இடத்துல உட்காந்து இலைப்பாரிட்டு இருக்காருங்க இந்த ஜெயபிரகாஷ். இவரை துரத்திக்கிட்டே வந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அவங்களும் வந்துட்டாங்க. வந்தவங்க அப்படியே அந்த திண்ணை மேல ஏறி உட்கார்ந்துட்டு, என்னடா நடந்துச்சு, எதுக்குடா மயக்கம் போட்டு விழுந்த, முன்னாடி நாள் என்ன நடந்துன்றதே எங்களுக்கு சரியா சொல்லல, இப்போ வேற நீ யூரின் போயிட்டு வரேன்னு தானே போன, ஏன் மயக்கம் போட்டு விழுந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, எதுவா இருந்தாலும் நான் காலையில சொல்றேன்டா, இப்போ என்னை விடுங்க, நான் என் வீட்டுக்கு போறேன், இப்போ என்னை விடுங்க, நான் என் வீட்டுக்கு போறேன், உங்களோட இருந்தா எனக்கு பெரிய ஆபத்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதன் பிறகு அப்படியே 3 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போறானே அப்படின்னு இந்த சக்திவேலுக்கு ஒன்றும் புரியலைங்க. அதன் பிறகு இவர் அப்படியே எல்லாரும் தூங்கிட்டாங்க இல்லையா, அப்படியே கதவை மட்டும் மெதுவா திறந்துட்டு உள்ள போயிட்டு ஒரு விஷயம் பண்றாரு. அப்படியே இவர் தூங்கறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்கடி இவர் போவாருங்க. அந்த திருநீரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் படுத்திருக்காரு. ஆனா விக்னேஷும் ஜெயபிரகாஷும் அப்படியே போயிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் இந்த சக்திவேல் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்ததுக்கு அப்புறம் ஜெயபிரகாஷை போய் பார்க்கலாம் அப்படின்னு போறாருங்க. அங்க போகும்போது இந்த ஜெயபிரகாஷ்க்கு அப்படியே பயங்கரமான காய்ச்சலா இருக்குங்க. அப்படியே வாயை பேச முடியல, அந்த கை கால்லாம் அப்படியே இழுத்துச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடக்குறாரு, ரொம்ப கவலைக்கிடமா கிடக்குறாரு. அதன் பிறகு அப்படியே ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிரும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, காய்ச்சல் அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு ஜெயபிரகாஷும் வீட்டுக்கு வந்து படுத்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் இந்த சக்திவேல் அப்படின்றவரும் போயிருக்காரு. போனதுக்கு அப்புறம் என்னடா நடந்துச்சு என்னடா அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு தான் அந்த வாயும் பேச முடியல, கை காலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால, அதனால இவர் என்ன பேசுறாருன்னே புரியல. ஆனா ஜெயபிரகாஷோட கண்ணுல அவ்வளவு ஒரு பயம் இருந்திருக்கு.
சரி ஓகே ஜெயபிரகாஷ் தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்க அதை விட கொடூரமா இருந்திருக்குங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இந்த விக்னேஷ் அப்படின்ற ஒரு நைட்டு போயிட்டு படுத்திருந்திருக்காரு. படுத்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற அந்த நேரத்துல மெதுவா இவருக்கு பக்கத்துலயே யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த பெருமூச்சு விட்டுட்டு ஊன்னு அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்குங்க. அதுவும் இந்த விக்னேஷ் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற அந்த நேரத்துல அந்த சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அந்த வீட்டுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சிச்சு. வீட்டுக்குள்ள கேட்டதும் இவங்களோட வீட்டுல அப்பா அம்மா தங்கச்சி எல்லாமே இருக்காங்க இல்லையா, மெதுவா அப்படியே வீடு ஃபுல்லாவே அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா டக்குன்னு முழிச்சிட்டாரு. என்னடா ஒரு பொண்ணோட குரல் கேக்குதே, அதுவும் அழுகிற மாதிரி கேக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட தங்கச்சியான்னு பாக்குறாங்க. அவங்க தங்கச்சி ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. எங்க இருந்து இந்த சத்தம் கேக்குது அப்படின்னு மெதுவா அப்படியே அவங்களோட அப்பா வீடு ஃபுல்லா தேடுறாருங்க. 0 வாட்ஸ் பல்பு அந்த வெளிச்சத்துல அப்படியே அந்த வீடு ஃபுல்லா தேடுறாங்க. தேடி கடைசியா இந்த விக்னேஷ் படுத்திருந்தார் இல்லையா, அவர் ஒரு கயிறு கட்டுல தாங்க படுத்திருந்திருக்காரு. அந்த கயிறு கட்டுலுக்கு அடியில பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே கருன்னு படுத்துட்டு அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த காட்சியை அப்படியே அவங்களோட அப்பாவால இன்னுமே மறக்கவே முடியலையாங்க. ஆனா அந்த பொண்ணோட உருவம் அவ்வளவு ஒரு விகாரமா இருந்திருக்கு. அப்படியே மெதுவா இவரும் நல்லா குனிஞ்சு பார்த்திருக்காரு. ஏன்னா கருப்பா தான் இருந்திருக்கு. ஆனா அது ஒரு பொண்ணோட தோற்றமா இருந்திருக்கு. பார்த்தவரு யாரோட இந்நேரத்துல அதுவும் கட்டிலுக்கடியில எந்த பொண்ணோட அழுகுதுன்னு நல்லா மறுபடியும் உத்து பார்க்கும்போது தாங்க இவர் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அந்த பொண்ணுக்கு முகமே கிடையாது, ஃபுல்லா அப்படியே கருப்பா மட்டும்தான் இருந்திருக்கு. பார்த்தவரு அப்படியே நடுங்கி போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆன சத்தம் போட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே எழுப்பி டக்குன்னு எல்லா லைட்டுமே போட்டுட்டு அதன் பிறகு பாக்குறாங்க அந்த கட்டிலுக்கடியில படுத்துட்டு அந்த கருப்பான உருவமானது அப்படியே செவுத்துக்குள்ள போயிட்டு மறைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மறைஞ்சிருச்சுங்க. அதன் பிறகு இவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிச்சு, இவன் எங்கேயோ போய் என்னமோ பண்ணிட்டு வந்துட்டான், அதனாலதான் பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா கிராமத்துல மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆன்மாக்களை பார்த்தாங்க அப்படின்னா பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்றத அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் நடுராத்திரில அழுகிற சத்தம் வேற கேட்டுச்சு இல்லையா, இவங்க லைட் போட்டதும் மறைஞ்சிருச்சு இல்லையா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் என்னமோ பண்ணிட்டு வந்துட்டான், காலையில எந்திரிச்சதும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பாவை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு சத்தம் போட்டும் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த விக்னேஷ் அப்படின்றது எந்திரிக்கவே இல்லை, நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறாரு. அதனால அப்படியே அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெயிட் பண்றாருங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் சரி காலையில விடிஞ்சிச்சு, இனிமே போய் அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டில் பக்கம் நெருங்கி போயிருக்காருங்க இவங்களோட அப்பா, விக்னேஷோட அப்பா. நெருங்கி போகவே அவருக்கு பயங்கரமான காய்ச்சல் அடிச்சிருந்திருக்குங்க. அப்படியே அனத்திட்டே படுத்திருந்திருக்காரு. அதன் பிறகு அவரையும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு மாத்திரை மருந்து ஊசி எல்லாம் போட்டுட்டு வீட்டுல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 விஷயத்தையும் பார்த்த இந்த சக்திவேல் அப்படின்றவரு நமக்கு எதுவுமே ஆகலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி ஓகே, எதுவுமே நடக்காத வரைக்கும் நமக்கு நல்லது, நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டாருங்க. அதன் பிறகு 2 வீட்டுக்குமே போயிட்டு அப்படியே அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த சக்திவேல் அப்படின்றவருக்கு மனசே கேட்கல. அதுக்கு அன்னைக்கே அப்பவே குளிச்சுட்டு அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருநீரோட வீட்டுக்கு வராங்க. வந்தவர் ஜெயபிரகாஷ்க்கு கொண்டு போய் வைக்கலான்னு போகும்போது அப்படியே கை காலெல்லாம் கொஞ்சம் அப்படியே இழுத்த மாதிரி படுத்திருந்தவர், வாயெல்லாம் பேச முடியாம படுத்திருந்தவர் இந்த திருநீரை அப்படியே பக்கமா நெத்தி பக்கமா கொண்டுட்டு போனதும் டக்குன்னு அந்த கையை அப்படியே இறுக்க பிடிச்சிருக்காருங்க. சக்திவேலுக்கு அவ்வளவு ஒரு வலியா இருந்திருக்கு. ஆனா விடவே இல்லைங்க. விடுடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, விடுடா அப்படின்னு எவ்வளவு சத்தம் போட்டாலும் அந்த ஜெயபிரகாஷ் சக்திவேலோட கையை விடவே இல்லைங்க. அதன் பிறகு அவங்களோட அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு வழியை சமாதானம் பண்ணி திருநீரும் பக்கமா போயிடுச்சுங்க. அப்படியே இந்த திருநீரை தட்டி விட்டுட்டாரு. டக்குன்னு அந்த கையவே தட்டி விட்டுட்டாரு அந்த ஜெயபிரகாஷ். என்னடா திருநீர் வைக்கிறதுனால உனக்கு என்னடா ஆயிரப்போகுது, உனக்காக வேண்டிட்டு தாண்டா நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு போது, நீ எதுக்காக எனக்கு வேண்டிக்கிற, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணோட குரல்ல பேசுறாருங்க. உனக்கு தெரியாதா என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டதும் அந்த பொண்ணோட குரல் கேட்டதும் அவங்க அப்பா அம்மா எல்லாம் பக்கத்துல தானே நின்னாங்க. அப்படியே நடுங்கி போயிட்டாங்க. என்னடா பையன் ஒரு பொண்ணோட குரல்ல பேசுறானே அப்படின்னு சொல்லி அவங்களும் பயத்தோட என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு நடுங்கி போயிருந்தாங்க இல்லையா. அதன் பிறகு இந்த சக்திவேல் அப்படின்றவர்கிட்ட என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இங்க தோட்டத்துக்கு போனது, அந்த மாங்காயெல்லாம் பறிச்சது, அதுக்கப்புறம் 2வது நாள் அந்த காட்டுக்கு போனது, எல்லா விஷயத்தையுமே அப்படியே சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இவ்வளவுதான் திட்டு விழுந்துச்சுன்னே இல்லைங்க, பயங்கரமா திட்டிருக்காங்க. அப்படியே பயங்கரமா அவங்கள ரகலவே பண்ணிருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணன, எதுக்கு இப்படி பண்ணன அப்படின்னு அவங்க 3 குடும்பத்தாரும் சேர்ந்து பயங்கரமா திட்டிருக்காங்க. சரி இப்ப திட்டுறது பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது அதை யோசிங்க அப்படின்னு போதுதான் இவங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர பழக்கம் இருக்கு இல்லையா,
அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அங்க போனா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சக்திவேலோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முனியப்பன் கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம், அந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் இருக்கு, அங்க போனோம் அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாகிரும், அங்க போயிட்டு சாமியை வேண்டிட்டு கயிறெல்லாம் கட்டிட்டு வரலாம், வந்ததுக்கு அப்புறம் சரியாகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அன்னைக்கு இந்த சக்திவேல் அப்படின்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போலான்னு சொன்னார் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த முனியப்பன் கோவிலுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த பூசாரி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இங்கே நல்லா வேண்டிக்கோங்க, ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலும் வச்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சக்திவேலுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஜெயபிரகாஷ், விக்னேஷ் இவங்க 3 பேத்துக்குமே கயிறு கட்டி விட்டுருக்காங்க. கயிறு கட்டினதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு உயிரோட உள்ள கோழி இருக்கு இல்லையா, அந்த கோழி கொண்டுட்டு வந்து அப்படியே அந்த முனியப்பன் கோவிலுக்கு முன்னாடி உள்ள வேல் அப்படியே குத்தி வைக்க சொல்றாங்க. அதையும் குத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த உயிர் பலி எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஐயரும் இந்த சாங்கியத்தை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயமே இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு அப்படியே இவங்க எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதை கயிறு கட்டியிருக்காங்களே, அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சப்பழம் பூ எல்லாமே வாங்கிட்டு அவங்க மறுபடியும் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறாங்க. அங்க முனியப்பன் கோயில்ல இருந்து நேரா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறாங்க. இவங்க 3 குடும்பத்தாரும் சேர்ந்துதான் அங்க போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் போய் இந்த வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி என் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அங்க சரியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த கை காலெல்லாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிச்சுன்னு சொன்னா இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடந்துச்சு, ஏன் அந்த தோட்டத்து பக்கம் போக மாட்டாங்க, அங்க பேய் சுத்துதுன்னு ஆல்ரெடி ஊருக்காரங்களா ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாந்தோப்பு அந்த கொய்யா தோப்புல இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல ஒரு வீடு ஒண்ணு இருந்திருக்குங்க. பயங்கரமா பெரிய வீடு தான். அந்த வீட்டுல வந்துட்டு குடும்ப தலைவரும் மனைவி அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க, இவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல அந்த குடும்ப தலைவருக்கும் அந்த மனைவிக்கும் சண்டையின் காரணமா இந்த பொண்ணு ரொம்பவே இதுக்கப்புறம் இங்க வந்து வாழவே முடியாது, டெய்லி சண்டையா இருக்கே, அதுவும் குடிச்சிட்டு வந்து சண்டையா இருக்கே அப்படின்ற காரணத்தினால இதுக்கப்புறம் நம்ம வாழவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொண்ணு அங்க பக்கத்துல உள்ள அந்த கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணத்துல விழுந்துதான் இறந்து போயிடுச்சு. அந்த பொண்ணோட ஆன்மா தான் அப்படியே அந்த குடும்ப தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி பயங்கரமா பயமுறுத்தி அவரையும் அப்படியே அதே கிணத்துல விழுந்து சாகவே வச்சிருச்சுங்க. அதன் பிறகு அந்த 2 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்துட்டு இந்த குடும்ப தலைவர் இருக்கார் இல்லையா, அவங்களோட அம்மா வீட்டுல, அதாவது அந்த குழந்தைங்களோட பாட்டியோட வீட்டுல வளர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பெரியப்பா தான் இப்போ அந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருக்காரு. அதன் பிறகு அந்த பக்கம் யாராவது லேட் நைட்ல போனாவோ இல்ல இந்த மாமரவங்க எல்லாம் நட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள யாராவது அந்த மாந்தோப்புக்குள்ள யாராவது போனாங்க அப்படின்னாவோ இந்த ஆன்மா கண்டிப்பா அவங்க கண்ணுக்கு தெரியுமா. அதுவும் இல்லாம நிறையவே இந்த ஆன்மாவை பார்த்தவங்களுக்கு ஒன்னே வாயே பேச முடியாம இருக்கு, இல்லை அப்படின்னா இறந்து கூட போயிருக்காங்களாம். இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கோயிலுங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தது. இந்த விஷயம் எல்லாமே ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடியே தெரியுங்க, இந்த இடத்துல இதுதான் நடந்துச்சு அப்படின்றது. இவங்க அதை மீறி போனாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஊருக்காரங்க நம்மளை பயமுறுத்ததுக்காக தான் இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த தோட்டத்துக்காரரும் இந்த தோட்டத்துல வந்து யாரும் மாங்காய் பறிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுட்டாங்க. இவங்க போனாங்க. ஆனா இவங்களுக்கே அந்த அமானுஷ்யத்தை கண் கூட பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்பிக்கை வந்திருக்குங்க. இப்போ வரைக்கும் அந்த தோட்டத்து பக்கம் யாருமே, இந்த தோட்டத்து பக்கம் முள்வெளியே இல்லை அப்படின்னா கூட யாருமே போய் கை வைக்கிறது கிடையாதாங்க. அவ்வளவு ஒரு பயத்துல இந்த ஊருக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்றவங்க தாங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஒரு மாசம் 1.5 மாசம் ஆயிடுச்சுங்க அவருக்கு அந்த வாய் பேசவே ஆரம்பிக்கிறதுக்கே அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கமா ஆயிடுச்சுங்க இவருக்கு அந்த கை காலெல்லாம் சரியாகி நார்மலா நடக்க ஆரம்பிக்கிறதுக்கும் நார்மலா பேச ஆரம்பிக்கிறதுக்கும். இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் சிஸ்டர். ஆனா நான் அப்போ பண்ணின ஒரு சின்ன தப்பு எனக்கு எவ்வளவு பெரிய விபரீதத்தை கொடுத்துச்சு அப்படின்றது எனக்கு இன்னுமே மறக்கவே முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.